சக்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என் கிளாஸ்மேட் பத்மா தெரியும்ல? கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. தெரியுமே. கல்யாணமாகி 3 மாசம்தான் புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போயிட்டா தெரியுமா? பாத்து பாத்து நம்ம கோயில் அர்ச்சகர் பொண்ணு சுஜாதா இருக்கல்ல, அவளும் அப்படிதான் 2 வாரத்துல தனியா போயிட்டா. அதே மாதிரி நாமும். என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, என் சக்தி எதுக்கு அபிய அடிச்ச? உனக்கு என்ன பைத்தியமா? அடிச்சானா? எதுக்கு அடிச்சா? சொல்லு சக்தி. கேக்குறாருல, சொல்லுடா. கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துரும் போணுமா? தனி கொடுத்துரும். அவ ஃப்ரெண்ட் பத்மா போயிட்டாலாம், சுஜாதா போயிட்டாலாம். அதே மாதிரி நானும் தனி கொடுத்துட்டு போலாமான்னு கேக்குறான். அவ மனசு என்ன நினைச்சிட்டு இருக்கா? அடப்பாவி, நான் எப்ப அப்படி சொன்னேன்? அவங்கள மாதிரி நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஆத்திரப்பட்டு நீ அடிச்சிட்டியே ஒண்ணு. நல்ல பிள்ளைங்க இருக்கா? உன் மனசுல இருக்கிறதானே என் மனசுலயும் இருக்கும். அப்புறம் எப்படி நீ என்ன அந்த மாதிரி நினைச்ச? என்ன மன்னிச்சிடு அபி.